அனைவருக்கும் வணக்கம். தாயக மீட்பு போரில் உயிர் நீத்த மாவீரர்களையும் மக்களையும் காலம் சென்ற எமது யோகாசன ஆசிரியர் திரு பேரம்பலம் அவர்களையும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது முன்னாள் மூத்தோர் மிக்க உறுப்பினர்களையும் நினைத்து அனைவரும் நாம் இருந்தபடியே வணக்கம் செலுத்துவோம். வணக்கம். நிறைவு செய்வோம். நன்றி. இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நேற்றைய தினம் நடைபெற்றது. உங்கள் எல்லோருக்கும் ஞாபகமாக இருக்கும். ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் நடந்தேறிய மிகப்பெரிய ஒரு மனித பேரபலம் 2009 நிகழ்ந்தேறியது. அதனுடைய நினைவுகளை இன்று நாங்கள் மீட்டிச் செல்வதே நாங்கள் எல்லாரும் இவ்வளவு காலமும் சேர்ந்ததுக்கான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும். நமது நான் ஒரு கவிதை வச்சுக்கிறேன் முள்ளிவாய்க்காலை பற்றி. கண்டிப்பா உங்களுக்கான நேரம் இருக்கையா, கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம். நாங்கள் இப்போது அந்த நினைவில் நாங்கள் எங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த இதுக்கு போவோம். வரும் எல்லாம் திட்டமிட்டபடி வரும் ஐயா. சற்று கொஞ்சம் பொறுமை காக்கவும். அப்ப நாங்கள் இன்று இந்த முள்ளிவாய்க்காலை பற்றி வர்றபடியா நாங்கள் அதுக்கு வராம போக முடியாது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி எங்கிட்ட மேல படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல அது அடித்துடைக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு இருக்கிற நிலைமை இப்படி இருக்குது. மிகவும் ஒரு வேதனையான விடயம். அனுபவமொழி: சிங்கள பேரினவாதமானது தமிழினத்தின் தேசிய ஆன்மாவில் விழுங்கிய ஆழமான வடுக்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. இவ்வாறு கூறியவர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன். அன்பு ஈனும் எல்லோருக்கும் வணக்கம். அன்பீனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு. அன்பு என்பது ஆர்வத்தை, அக்கறையை, ஒருவருடைய மனதிலே விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்கேற்ற பங்கை கொடுக்கும். அது அந்த அக்கறைதான் இறுதியில் நட்பை தரக்கூடியதாக அமையும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் கூறுகிறார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வீரமும் அவலமும் நிறைந்த ஒரு வரலாற்று கட்டத்தை எம் இனத்தின் தேசிய இருப்பை தக்க வைக்கும் நினைவாக உயிர்ப்புடன் பேண வருடாந்தம் தமிழின வழிப்பு நினைவு நாளாகிய மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணர்வு மிகு உணவாக்கும். வியக்க வைத்த வரிகள். நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க வேண்டி வரும். பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல, ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல. பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? செலவு செய்யுங்கள். உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா? கடன் கேளுங்கள். பிச்சை போடுவது கூட சுயநலமே. புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால் அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை
1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். வெட்டாதீர்கள், மழை தருவேன் என்கிறது மரம். வெட்டுங்கள், மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம். திருமணம். ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட பெண்ணையும் ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேடுவது. தொடர்ந்து நடக்க போதா? எல்லாம் பரிசும் அன்பென்னும் எல்லாமே பெரிய பரிசு. மழை. சரி, தொடர்ந்து நாங்கள் வேற இப்ப நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவோட வந்து கொஞ்சம் கவலையாக எல்லாரும் இருப்பீர்கள். அதில் இருந்து கொஞ்சம் மீண்டு வருவதற்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இது பெரிய கதையில ஒரு சின்ன கதை. சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், ஒரு தாய்க்கும் தகப்பனும் கனகாலமாக பிள்ளைகள் இல்லாம இருந்தனான். அவைய பெரிய கோயில் எல்லாம் போய் நேர்த்தி வச்சு கடைசியா ஒரு பொடியன் பிறந்துட்டார். பிறந்து அவர் வளர்ந்து ஒரு அளவு சின்ன வயசா இருக்க தாயும் தகப்பனும் யோசிக்கலாமாம், இவரை எப்படியும் ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம். இப்படி யோசிச்சுட்டு இவரை என்ன வழியில படிப்பிக்கலாம் என்று சொல்லி யோசிச்சு இவன் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் இவன் அந்த மனோநிலையா அறிய சொல்லி கேட்டுருக்கான். அப்ப டாக்டர் சொன்னாராம், கூட்டிக் கொண்டு வாங்குவோம். அங்க போயிருக்க டாக்டர் என்ன செய்தாருன்னாலும், தம்பி எப்படி இருக்கிறீங்க கதைக்கு போட்டு நர்ஸ் சொன்னாராம், ஒரு சுத்தியல், ஒரு குரடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மூன்றும் எடுத்து கொண்டு வாங்க. அப்ப நர்ஸ் போய் ஒரு சுத்தியலை கொண்டு வந்து பேசல வச்சா, பக்கத்துல குரடு, அது பக்கத்துல ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு அவன் அங்க ஒரு மூலையில நின்றான். அப்ப டாக்டர் சொன்னாராம், இப்படியே காட்டி கொண்டு வந்த திருவிழால, தம்பி இதுல வந்து உனக்கு எது பிடிச்சது கேட்டாராம். அப்ப டாக்டர் நினைத்தார், ஒன்று சுத்தியலை எடுப்பான், இல்லாட்டி புரட்டி எடுப்பான், இல்லாட்டி ஸ்க்ரூ டிரைவர் எடுப்பான். அப்ப நான் கண்டுபிடிச்சிடலாம். அவர் பொடியன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி போய் அந்த நர்ஸா கண்டுபிடிச்சாராம். அப்ப டாக்டர் சொன்னாராம், இவனை இன்ஜினியர் ஆக்க இயலாது, இவனை டாக்டர் ஆக்க போட்டு. நல்ல ஆக்காட்டமான கதை. டாக்டர் சொன்னாராம், கால மேல வெறும் வயிற்றுல நடக்கணுமெண்டு. அப்ப அவர் சொன்னாரா, ஓ நடக்கலாம் வெறும் வயிறுக்கு எங்க போறது, யாரிட வெறும் வயிறுல போய் நடக்கிறேன்னு கேட்டாரு. சொல்லட்டுமே கனமணி அம்மாவா? சொல்லுங்க அம்மா, கண்டிப்பா. நினைவில் இருக்க வேண்டியவை. ஒருவனுக்கு உதவி செய்வதை விட அவன் பிறருக்கு உதவி செய்ய நாங்கள் கற்றுக் கொடுப்பதே நல்லது. இரண்டாவது, அறிந்துகொள் அல்லது அறிந்தோர்க்கு செவி சாய்த்து அதனை தெரிந்து கொள். மூன்றாவது,
ஆழ்ந்த அன்பு திடீரென மலர்வதில்லை, அதே போல மலர்ந்த அன்பும் ஒருபோதும் அழிவதில்லை. Over å se en stor bjørn utenfor glassverandaen. Men den amerikanske familien har kjent den store bamsen siden han var bare en liten bjørnunge. Oi. Ifølge innsenderen har Denning. விளையாட்டு பாருங்க. en liten baby. En skade på den ene labben har gjort at bjørnen alltid har slitt med å jakte og sanke inn nok mat. இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா இவர் ஒரு 6-7 வயது மதிக்கத்தக்க ஒரு வரைவிப்ப நல்லா வளர்ந்துட்டார். இவருக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா அந்த காலில் போட்டு காட்டிக்கணும் அந்த அம்புக்குறி மாதிரி அவரோட காலில் வந்து ஒரு பாதிப்பு இருந்ததால அவர் சின்ன வயதுல இருந்தே அவரால் வேட்டையாட முடிச்சு தனக்கான உணவை தேட முடியாத ஒரு கட்டம் இருந்ததாம். அப்ப இது நடந்தது அமெரிக்கால ஒரு இடத்துல அவர்கள் சுத்தி கொண்டு போய் அந்த இவரோட வீட்டுக்கு அடிக்கடி சின்ன வயதுல இருந்து வந்து அவர் சாப்பாடு கொடுத்து பழக்கி அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு வருவேறாம் அந்த வீடை தேடி அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிட்டு போட்டு சந்தோஷமா போகுது பாருங்க. அதுக்கு பிறகு அவையில இருந்து அந்த 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 கரடியை தொட்டு கூட காட்டுல வாழுது. உங்களோட பயன்தோடு சரியா இருக்கு நினைக்கிறேன். இவ்வளவு நாளும் வந்து இப்போ ஆஸ்திரேலியால வந்து 10 பேர் வந்து வீட்டுக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வீட்டை 2 பேர் இருந்தா 8 பேர் உங்களோட வீட்டை வந்து விருந்தாளிகளா வரலாம். இது இவ்வளவு நாளும் இருந்த செய்தி. இப்ப செய்திக்கு என்ன சொன்னா 2 ஊசிகளும் தடுப்பூசிகளும் போட்டாக்கள் அவையல் வீட்டு 5 பேர் இருக்கணும்னா இன்னொரு 10 பேர் வீட்டுக்கு வரலாம். அப்ப அந்த தடுப்பூசி போட்டாக்கள் வந்து 50 பேர் கூட ஒரு இடத்துல கூடலாம். அதுதான் இப்ப இவாக்கு பிரச்சனை. அதனாலதான் இப்ப இன்றைக்கு வந்து அந்த அது வந்து இந்த அது பேசப்படுது. அதாவது வந்து எல்லாருக்கும் தெரியணும் சொல்லுவோம் கூட சேர்த்து பிரான்சிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்டியின் முந்தி இருந்த லீடர் ஜென்சன் வந்து அவ வந்து இந்த ரேகுல மீறினதாக சொல்லப்பட்டது. எல்லாரும் மௌனமாக சொல்லுங்க. மௌன விரதா இல்ல எல்லாரையும் உண்மையில இப்படி சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தாங்க. இதுல இன்றைக்கு எத்தனை பேர் சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஆற்ற படம் வரையில விளங்கல. உங்களோட படம் ஐயாட படம் தான் வரையில. மற்றபடி அருளானந்த மையாம் வரையில. இதுல அவர் வந்துட்டு போயிட்டார். மற்றபடி நாங்க எல்லாரும் இருக்கிறோம். என்ன கனமணியமாம் இருக்கிறேன். என்ன வந்த நேரத்துல இருந்து இருக்கிறோம். அது மாமா நீங்க அந்த கேமரா மத்தொன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்படி விராட்டுல கூட இந்த இடத்துல கலந்து கொண்டதே சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா அதான் உண்மை. வைரஸின் தாக்குதல் வந்து பொல்லாது. சில வைரஸ்கள் வந்து மைல்டா போயிடும். சில வைரஸ்களுடைய தாக்கம் வந்து அதனுடைய வீச்சு வந்து கனகாலத்துக்கு எங்களோட உடம்புல இருக்கும். நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட நேரத்தையும் தாண்டி நேரமா காய்ச்சி இருக்கோம். ஆனால் நம்ம ஆரோக்கியமான கல விஷயங்களை காய்ச்சிருக்கிறோம். என்ன நினைக்கிறேன் சந்தோஷம். அந்த வகையிலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். பாலாண்டனுக்கு சுகம் பெற வாழ்த்துக்கள்.